அதாவது எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆடி 18 பயங்கர விசேஷமாக இருக்கும். அதாவது எங்கள் ஊரில் மதுக்கரை செல்லாண்டியம்மன் கோவில் இருக்கா, ஸோ அங்கே தான் நல்ல விசேஷமாக இருக்கும். ஸோ அப்படியே கரை வழியாகவே கோவிலுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ரௌடு ஈவினிங்லேயே இருக்காங்கன்ட்டு. மார்னிங்லாம் இன்னும் நிறையா க்ரௌடு இருந்தாங்களாம். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. எங்கள் ரணா குட்டி நல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ காலையிலலாம் பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ க்ரௌடாக சுத்தமாக என்ட்ரியே ஆக முடியலன்னு சொன்னாங்க. இப்போ கூட வெஹிக்கிள்லாம் எதுவுமே உள்ளார வரல. ஸோ அதனால தான் நாங்களாம் கரை வழியாக வந்தோம். ஸோ அப்படியே கடைவீதி சைடு இறங்கியாச்சு. இறங்கி கொஞ்சம் ஸ்நாக்ஸு, எங்கள் ரணாவுக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்கு பொம்மை, எனக்கு கொஞ்சம் கம்மல் எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே விளையாடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு பார்த்தா, கரைக்கு இந்த சைடு அதாவது கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இந்த சைடு பார்த்துட்டிங்கன்னா நிறைய விளையாடுறதுக்கு இருந்தது. அதுவும் குழந்தைங்க விளையாடுறதுக்கு தான் நிறைய இருந்துச்சு. சரி நம்மளுக்கு விளையாடுறதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு யாருமே வரலேன்ட்டாங்க விளையாடுறதுக்கு. சரி ஓகே நம்மளே தனியாக காலத்தில் இறங்கிடலான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இந்த ஒரு ரைடு இருந்தது. சரி ஓகே இதுலேயே நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்துட்டேன். எந்த அளவுக்கு என் முகத்தில் சிரிப்பு இருக்கோ அந்த அளவுக்கு மரண விதியை பார்ப்பீங்க பாருங்கள். ஸோ செம்மையாக இருந்தது, என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஓகே பாய்.